பக்தி பிளஸ் நேர்ல இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பொள்ளாச்சியிலிருந்து ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப நம்ம வந்துங்க சார், 7 சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தாங்க சார். 7 சனி பார்த்தாலே பயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சனி பகவான் 7 மட்டும் இல்ல, அஷ்டம சனி, கண்டக சனி அனைத்து வகையான சனி வந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு பதட்டம், பயம் வந்துருதுங்க சார். அது சனி திசையா கூட இருக்கலாம், சனி புத்தியா இருக்கலாம். இப்ப பொதுவா சனி அப்படிங்கிறவரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சனி திசை அல்லது புத்தி அனைத்து இடங்கள்ல வந்தாலுமே, அவருடைய பிடியிலிருந்து அந்த பிரச்சனை, தாக்கம் இந்த விஷயங்கள்ல ஒரு மனிதர் தப்பிக்கணும் அப்படின்னா, அது எப்படி முடியுங்க சார்? சனி என்னெல்லாம் பிரச்சனை தர வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சார்? ஓகே. இப்ப சனி பகவான் அப்படின்னாலே, உண்மையா, நேர்மையான, ஒழுக்க நெறிமுறையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி. இப்போ மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வைங்களேன். ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. எங்க போறோம்? கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல நடுவர் யாரு? ஜட்ஜு. அப்ப அவங்க தான் வந்து பிரச்சனைய தீர்த்து வச்சு, அதுக்கு ஒரு தீர்வு குடுக்குறவங்க ஒரு ஜட்ஜ். ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா. அப்ப அந்த மாரி வாழ்க்கையிலயும் ஒரு கேஸ் அப்படின்னா, அதுக்கு யார் ஜட்ஜ் அப்படின்னா, இந்த சனி பகவான். அப்ப வாழ்வியல் முறையில ஒரு தீர்ப்பையும், ஒரு நடுநிலையா இருந்து விடையும் தருபவர் சனி பகவான். அப்ப இந்த சனி பகவானிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, பேராசை பிடிக்காம நம்மளுடைய உழைப்பு என்னவோ அது. நம்ம நேர்மையான செயல்கள் என்னவோ அத செஞ்சுட்டு இருந்தோம்னா, உண்மையா இருந்தோம்னா, சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். சனி பகவானுக்கு நியாயமா நடக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்குமே தவிர, அநியாயம் பண்றதும், ஏமாத்துறதும், இந்த ஃப்ராடுத்தனம் பண்றது இந்த மாரியெல்லாம் இல்லாம, உண்மையா, நேர்மையா அதாவது யாரும் நம்மளை பார்க்கல. அந்த நம்ம செஞ்ச தப்புகளுக்கு சாட்சிகள் இல்ல. அப்படின்னு தப்பு பண்ணோம்னு வையுங்களேன், காலதேவன் சனி பகவான். காலத்துக்கு அதிபதி சனி பகவான். அவர் வந்து காலக் கண்ணாடியில நம்மள அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் அதுக்குண்டான தண்டனைய தக்க சமயத்தில் தருபவர் தான் சனி பகவான். அப்புறம் சனி பகவான் சொன்னா எல்லா கிரகமும் கேட்பாங்க. குரு பகவானும் எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா, ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி. அதனால அவர் பேரு சனீஸ்வரன். அப்ப ஈஸ்வரனுக்கு நிகரானவர், சிவபெருமானுக்கு நிகரானவர் சனி பகவான். அப்போ சிவபெருமான் சொன்னா எப்படி நவக்கிரகங்கள் கேட்பாங்க. அது மாரி சனி பகவானுக்கு நவக்கிரகங்கள்ல 8 கிரகங்களுமே அடக்கம். பிளஸ் மாந்தி உட்பட அனைவரும் அடக்கம். அப்ப மத்த கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, நம்ம சனி சார்ந்த விஷயத்துக்கு ஒத்து போயிட்டோம்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ சனினாலே எல்லாருமே பயப்படுறோம். ஏன்னா 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி அந்த மாரி நெறைய சனி பகவான் நெறைய மக்களுக்கு நெறைய தண்டனைகளையும், பாடங்களையும் கற்பிச்சுட்டு வர்றாரு. அதனால தான் சனி கண்டது எல்லாம் பயப்படுறோம். அப்போ நான் சொன்ன மாரி இருந்துட்டோம்னா, சனி பகவான பொறுத்தளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. ஒழுக்கம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கர்மாவை பலப்படுத்தும் செயல் செய்யாமல் இருந்தாலே சனி பகவான் நமக்கு உயர்வை தருவார். ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான். அப்ப கர்மா லோட் ஆகக்கூடிய விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது. அப்ப அப்படிங்கிறது தான் இந்த சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த விஷயம். இந்த காலகட்டத்தில சனியினுடைய பிரச்சனை தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கிறப்போ, ஒரு 5 ராசிகள் இருக்குங்க சார். எந்தெந்த ராசிகள் அப்படிங்கும்போது ஒரு 3 ராசி வந்து 7 சனி இருக்கு. அதே மாரி அஷ்டம சனி, கண்டக சனி. இந்த ராசிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்தந்த சனி வந்து பிரச்சனை தரக்கூடிய நிலையில தான் இருக்குங்க சார். அந்த வரிசையில பார்க்கலாங்க சார். முதல்ல 7 சனி எடுத்துட்டோம்னா, கும்ப ராசி. இப்ப கும்ப ராசிக்கு இந்த 7 சனி என்ன மாரி பிரச்சனைய தந்துகிட்டு இருக்கார்? இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பரிகாரம் குடுக்கணும். அவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் விலகணும் அப்படின்னா, என்ன பரிகாரம் சொல்லலாங்க சார்? ஓகே. இப்ப கும்பராசிக்காரங்க இப்ப 7 சனியின் கடைசி கட்டத்துல இருக்காங்க. அப்ப வந்து பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நல்ல டைம் அப்படின்னு தான் எல்லா கும்பராசிக்காரங்களும் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, கும்பராசிக்காரங்கள போய் கேட்டா தான் அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்னங்கிறது தெரியும். இன்னும் அவங்க பிரச்சனையிலிருந்து விடுபடல. அப்ப எது சார்ந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடல? குடும்பத்திற்குள் குழப்பம். அடுத்து பணம் சார்ந்த நிதி நெருக்கடி. இந்த 2 தான் கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே. அப்ப என்ன? ஃபேமிலிக்குள்ள கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அடுத்து உறவுகளுக்குள் பிரச்சனை நடக்குது. அடுத்து பணம் சார்ந்த விஷயத்தில் நெருக்கடி. அவர்களுக்கும் நெருக்கடி, வீட்லயும் நெருக்கடி. அப்ப இந்த விஷயம் தான் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு மெயின் இஷ்யூவே. இப்ப இந்த இஷ்யூ தான் இந்த 7 சனியில இந்த சனி பகவான் கடைசி காலகட்டத்தில குடுத்துக்கிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமையும் கூட. ஏன்னா, கும்பராசிக்குள் ராகு வேற. அப்ப ராகு என்ன? ராகு ஏமாற்றம். ராகு பொய் மாயை. அப்ப இந்த சனி பகவான் போறாரு. ராகு பகவான் உள்ள வர்றாருன்னா, அப்ப ஏமாற்றம் இவர்களுக்கு காத்திருக்கிறது. ஏற்கனவே நெறைய ஏமாந்துட்டாங்க.
இனி ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏமாற்றத்திலிருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா, சனி பகவான் வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அப்ப சனி பகவான எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சனி பகவான சனிக்கிழமை நாள்ல டைம் கூட பிரச்சனை இல்ல. அவருக்கு டைம் முக்கியம் இல்ல. அந்த விஷயம் தான் முக்கியம் சனி பகவான். அப்போ நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது, இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை இந்த சனி பகவான் தருவார். அப்ப என்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் என்ன பொருள் வேணா கொண்டு சனி பகவானை அபிஷேகம் செய்து அந்நாள்ல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, அந்த சனி பகவான் வந்து அபரிமிதமான பலன குடுக்கறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஒரு 3 சாட்டர்டேஸ் வந்து இத கும்பராசிக்காரங்க ட்ரையல் பாருங்க. உங்களோட லைஃப்ல ஏமாற்றத்திலிருந்தும், பிரச்சனையிலிருந்து வெளிய வர்றத நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் செய்து சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்யும்போது, ஒரு நல்ல பலனை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தருவார். மீன ராசி நேயர்களுக்கு இந்த 7 சனியிலிருந்து என்னென்ன பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு? அதே மாதிரி அந்த 7 சனியிலிருந்து விடுபடுவதற்கு அவங்க என்ன பண்ணணுங்க சார்? இப்ப மீன ராசிக்காரங்க ஜென்மத்துக்கு இப்ப சனி வந்துட்டாரு. ராகு வெளில போயிட்டாருன்னு ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தா, சனி பகவான் உள்ள வந்துட்டார். அப்ப ஜென்மம் அப்படின்னா என்ன? நம்ம தான். நம்ம இடத்துக்குள்ளே நமக்குள்ளேயே இப்ப சனி பகவான் வந்துட்டார். அப்ப சனி பகவான் வந்தார்னால என்னத்த பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட்டு மனம், பணம், உடல் இது சார்ந்த விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் கை வைப்பார். அப்ப மனம். அப்ப மனம் சஞ்சலப்படும். அப்ப பைத்தியம் ஒண்ணு தான் இன்னும் மீன ராசிக்காரங்களுக்கு பிடிக்கல. நெறைய பேத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்ப இது ஒண்ணு. அப்ப மென்டல் மனம் வந்து கெட்டுப்போச்சு. அடுத்து பணம் போச்சு. கடனாளி மிக பெரும் கடனாளி ஆனவர்கள் 12 ராசிக்காரங்கள்ல மீன ராசி நம்பர் 1. அடுத்து உடல். உடம்பும் போச்சு. அப்போ எல்லாமே இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம். இந்த 3மே அவுட்டு இந்த 7 சனி ஆரம்பிச்சதுலருந்து. அப்ப இந்த மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும்? இது சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப மனம் டிஸ்டர்ப்ட் ஆகாம இருக்கறக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். அடுத்து உடல் நலத்தில் கவனமா இருக்கணும். அப்ப ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப எடுத்துக்கணும். அடுத்து உடம்புக்கு எதாவது முடியலன்னா, உடனே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க. என்ன ஹெல்த்துக்கு பிரச்சனையோ அத உடனே சரி பண்ணிருங்க. விட்டோம் அப்படின்னா பெருசாயிரும். ஏன்னா சனி பெருக்கு. நோயை பெருக்கி வைப்பார். அது 1. அடுத்து பணம். பணத்து பக்கமே போயிறேன். இந்த காலகட்டத்தில மீனராசிக்காரங்க கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்குனீங்கன்னா, அடையாத கடன் ஆயிரும். அப்புறம் எதையாவது வித்து தான் அந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலை வந்துரும். அதாவது ப்ராப்பர்ட்டி நம்ம கைய விட்டு போயிரும். அந்த காலகட்டம் தான் இது. இதுலலாம் கவனமா இருக்கணும். இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தா, மீனராசி அப்படின்னாலே ஒரு ஜலராசி. அப்போ தூய்மையான நீர். அப்ப புனித ஸ்தலங்கள்லேருந்து எடுத்து வரக்கூடிய நீரை வைத்து சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்ப ஒரு ஆற்று நீர், ஒரு கடல் நீர், இப்ப கங்கை நீர் அந்த மாரி ஒரு புனித நீர்கள் கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யும்போது, அவர் இன்னும் ரொம்ப கூலாகி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த தருவார். இல்ல எனக்கு வந்து புனித ஸ்தலங்கள்ல போய் நீர் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா, போர்வெல் வாட்டர் கிணத்து தண்ணியே ரொம்ப சுத்த தூய்மையான தண்ணி தான். அந்த தண்ணீரை கொண்டு அபிஷேகம் அவளுக்கு செய்யுங்க. அப்ப எந்த காலகட்டத்தில செய்யணும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில அதிகாலை நேரம். ஏன்னா, மீனராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்கு உண்டான காலகட்டம் என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம். அப்ப காலையில 4:30 to 6 சூரிய உதயத்துக்கு முன்னாடி சனி பகவானுக்கு ஜலத்தை கொண்டு அபிஷேகம் செய்வதால் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயி நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்க்கலாம். இது சனிக்கிழமை பண்ணுங்க. நீங்க ட்ரையல் பாருங்க. இம்மீடியட்டாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றது, வெளில வர்றது அப்படின்னு பயத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். அப்படிங்கிறது தான் பலன். மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? அவங்க அந்த பிரச்சனைகள தவிர்ப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாங்க சார்? ஓகே. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப பிரச்சனையே தனம் வரும் வழி பிளாக் ஆக போகுது. அப்போ தனம் எப்படி வரும்? வேலைக்கு போயிட்டு இருந்தா சேலரி வரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு லாபம் வரும். இல்ல நம்ம இன்னும் வேலைக்கு போல படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் குடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லன்னா யார் மூலியமாவது நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அந்த வழி தடைப்படக்கூடிய செயல்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பறிபோகும் காலகட்டம். வேலை நெறைய பேருக்கு பறி போயிடுச்சு. பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸ க்ளோஸ் பண்ணிட்டு வேற புது பிஸ்னஸ் பண்ணலாமா? அப்படின்னு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க மேஷராசிக்காரங்க. அடுத்து பணம் நமக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருந்தது.
அந்த வழியும் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ பணம் யாருக்காவது குடுத்துருந்தோம் அப்படின்னா, அவன் அப்ஸ்காண்ட் ஆயிருவான். நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வாஷ் அவுட் ஆயிரும். அந்த மாரியான காலகட்டம். இன்கம் ஸ்டாப். அதுதான் இப்ப மேஷ ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு சார்ஜ் ஷீட்டு, பனிஷ்மென்ட்டு, சஸ்பென்ஷன் அந்த மாரி நெறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸு, அதாவது பாஸுக்கு உங்களுக்கு ஒத்து வராது, பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் அந்த மாரியான காலகட்டம் தான் இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தா, இப்ப சனிக்கிழமை. அப்ப சனி பகவான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சனி தானே தொழில்காரகன். அப்ப தொழில்னாலே ஜாபும் தொழில் தான், பிசினஸும் தொழில் தான். அந்த வருமானத்த அவர் பிளாக் பண்றாரு. அவருக்கு மலர்கள் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். சனி பகவானுக்கு பிடித்த மலர் வந்து கருங்குவளை மலர், நீலோத்பலம். அதாவது சங்குப்பூன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சங்கு பூக்களால் சனி பகவான அவர நெறச்சும் பூக்கள் போட்டு நம்ம வழிபாடு செய்யணும். அப்ப என்ன? ஒரு 100 சங்குப்பூ, 200 சங்குப்பூ, 1 கிலோ சங்குப்பூ அந்த மாரி பூக்கள் நெறைய கொண்டு மாலைகள் தொடுத்து அவர அழகா அலங்காரம் பண்ணி அந்த சனி பகவான் நவகிரகத்துல இருக்கிற சனி பகவான்ல அவர் முகத்த தவிர அவரோட உடம்பு ஃபுல்லா நிறைஞ்சிரணும். அந்த மாதிரி இந்த சங்குப்பூ மலர்களை கொண்டு அவர சனிக்கிழமை நாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, அவர் எப்படி நிறையறாரோ அது மாரி உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவடையும். அப்படிங்கிறது தான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கான அற்புதமான வழிபாடு. இத வந்து சனிக்கிழமை நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒண்ணும் செய்ய முடியாத காரியம் இல்ல. இத பண்ணும்போது அவர் உங்களுக்கு தரக்கூடிய பலன வந்து அத அனுபவிச்சா தான் தெரியும். அப்ப மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம். இவங்களுக்கு இந்த மாரி இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லருந்து சீக்கிரம் வெளில வந்துரலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனிங்கிற பயம் அதிகமா இருக்குங்க சார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலத்துல என்ன பிரச்சனைகள் வரலாம்? அந்த பிரச்சனையிலிருந்து விடுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாங்க சார்? ஓகே. இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டம் அப்படின்னா என்ன? கஷ்டம். அப்ப 8 அப்படின்னா ஆயுள் ஸ்தானமும் கூட, கடனுக்கு உண்டான முக்கியமான பாவமும் கூட. அப்போ 2 விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்க இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணு வந்து கடன், 2வது கொடிய நோய். இந்த 2ம் தான் சிம்ம ராசிக்காரங்கள இப்ப ஆட்கொண்டிருக்கு. அப்ப கடன்னா சாதாரண கடன் இல்ல. மிக பெரும் அடைபட முடியாத கடன். லேக்ஸ்ல கடனா இருந்தா பரவால்ல. குரோர்ல கடன் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப ஒரு சாதாரண மனிதன் கூட சிம்ம ராசிக்காரன் மிக பெரும் கடன்ல மாட்டிக்கிட்டான். 1. அடுத்து லோன், இஎம்ஐ எல்லாமே டியூ பவுன்ஸ் ஆயிடுச்சு. வீடு ஜப்திக்கு வந்துருச்சு. ஏன்? எதனால? கடன் கட்ட முடியல. அடுத்து லோன் எல்லாம் எடுத்து எல்லாமே என்பிஏ ஆயிடுச்சு. அதனால பணமே இல்ல. எல்லாமே பவுன்ஸ். 1. அடுத்து 2வது கொடிய நோய் இவங்கள தாக்கிருச்சு. சர்ஜரி மேல சர்ஜரி இன்னும் தெரியாது. போய் செக்கப் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல். ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. என்ன நோயின்னே தெரியல. அப்படி நோய் தெரிஞ்சா அது கொடிய நோயா இருக்கு. இது மாரி விஷயத்துல சனி பகவான் உங்கள வந்து மாட்டி விட்டார். ஆனா, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன ஒண்ணு ஏற்படுத்துச்சுன்னா, இவ்வளவு பெருத்த கடனை கொடுத்தாலும், இவ்வளவு உடம்ப போட்டு வருத்துனாலும், இந்த 2த்துலருந்து உங்கள காப்பாத்தியும் அவரு விட்டுட்டாரு. அப்போ கொடிய நோய் வந்தாலும் நீங்க தப்பிச்சுட்டீங்க. அதுக்கு உண்டான வைத்தியம் உங்களுக்கு கிடைச்சது. பெருத்த கடன்ல மாட்டிக்கிட்டாலும், ஒண்ணும் நீங்க வீணா போகல. உங்கள வந்து அதுக்குண்டான வழிகளே இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுதான் வந்து இந்த சனி பகவான் பண்றார். இதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த பிரச்சனைகள மாட்டுறதுக்கு காரணமே இந்த சிம்ம ராசிக்காரங்க. அவங்களே தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வழிபாடு பரிகாரம்னா, அன்னதானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அப்ப ஃபுட்டு. அப்ப சனிக்கிழமை நாள் சனி பகவானுக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு படையுங்க. அவருக்கு வந்து ஒரு படையல் போடலாம். அப்புறம் அதிகம் அன்னதானம் செய்யுங்க. வீட்டுக்கு யார் வர்றாங்களோ, யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு, ஃபுட்டு ஏதோ ஒண்ணு போட்டு அனுப்பிச்சு விடுங்க. அடுத்து முடியாதவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. யார நீங்க பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட்டாவது. அப்ப ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு அவங்களோட வயிறுக்கு உள்ள போறதுக்கு நீங்க ஒரு காரணகர்த்தாவா இருந்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு குளுமையை தருவார். ஏன்னா 8 அன்னம், அஷ்டமத்து சனி. அப்ப அஷ்டமத்து சனியிலிருந்து தாக்கத்திலிருந்து வெளிவர அன்னம் ஒரு நல்ல ஒரு வழி. அப்ப சாப்பாடு போடுங்க. ஒரு முடிஞ்ச அளவு எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ ஃபுட்டு குடுத்துட்டே இருங்க. அப்ப அன்னதானம் போடுங்க. ஏழை எளியோர் முடியாதவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனா, ஆதரவற்றோர்களுக்கு இன்னும் சாப்பாடு போடுறது இன்னும் சனி பகவான் வந்து ரொம்ப முயற்சி அடைஞ்சவரு. அப்ப அப்பா, அம்மா இல்லாத பசங்க,
இல்ல ம ரோட்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வழியே இல்லாம சாப்பாடு கேங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க மாரி ஆட்களுக்கு. ரொம்ப நீங்க போட வேண்டாம். ஒருத்தருக்கு அந்த மாரி சாப்பாடு போட்டீங்கனாலே, சனி பகவான் குளுமை அடைஞ்சு, உங்களுக்கு நல்ல ஒரு பலன தருவார். அப்ப சனிக்கிழமை நாள் சனி பகவானுக்கு ஏதோ ஒரு அன்னம் படைத்தல் 1. 2வது வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வர்றீங்களோ, யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஆகாரம் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டே இருங்க. அன்னதானம் அதிகம் செய்யுங்க. நீங்க கண்கூட நீங்க வளர்றதையும், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதையும் இந்த சிம்ம ராசிக்காரங்க பாப்பாங்க. இதுலருந்து தப்பிச்சுருவாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கண்டக சனி நடந்துட்டு இருக்குங்க சார். அவங்களுக்கு என்ன மாரி பிரச்சனை வரலாம்? அந்த நபர்கள் என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சார்? இப்ப கன்னி ராசி. இருக்கிற 12 ராசிகள்லயே அதிகம் பாதிப்பை சந்தித்த ராசி அப்படின்னா கன்னி ராசி. ஏன்னா, கன்னி ராசி அதிகம் கர்மாவுக்கு ஆட்பட்ட ராசி. அப்போ கர்மா 3 எழுத்து, கன்னியும் 3 எழுத்து. அடுத்து 7ஆம் இடத்துல கண்டகச்சனியே இப்ப வந்திருக்காரு. கண்டம் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லப்போனா கண்டம் தான். அப்ப கண்டம்னா என்ன? நம்ம ஒரு ஆபத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரு ஆபத்துல இப்ப இருக்கிறாங்க. என்ன ஆபத்து? மாரகத்துக்கு நிகரான கண்டம். அடுத்து வெறுமை, தனிமை. யாருமே இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற. நீங்க தனியாள். சனி பகவான் என்ன பண்ணாரு? யார் யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்களோ எல்லாத்தையும் வரிசையா கட் பண்ணி விட்டு, உங்களையும் அனாதையாக்கி விட்டார். அப்ப சோலோவா நீ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்கள கொண்டு வந்து விட்டார். அதுக்கு காரணம் என்ன? நீங்களே தான். அப்ப ஒரு பொருளை இழந்தீர்கள். ஓர் உறவை இழந்தீர்கள். அனைத்தையும் இழந்தீர்கள். இப்ப நீ என்னவா இருக்கிறீங்க? தனியா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நீங்க இருக்கிறீங்க. அந்த மாரி ஒரு நிலைமை தான் இன்றைய கன்னிராசிக்காரங்களோட ஸ்டேட்டஸ். அப்ப இதுக்கு காரணம் என்ன? அவங்களே தான். இப்போ சனி பகவான் இன்னும் மீண்டும் என்ன பண்றாருன்னா, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அப்போ நீ இந்த மாரி ஒரு பிரச்சனையில இருக்கிற. நீ பண்ண ஒரு தப்புனால தான் நீ இந்த நிலைமையில இருக்கிற. ஆனா, அந்த தப்ப மீண்டும் நீ செய்யறியா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறதுக்காக, மறுபடியும் நடந்த பழைய விஷயத்த கொண்டு வர்றாரு. அப்ப என்னாச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனை. அப்போ ஒய்ஃப் போயிட்டாங்க. உங்கனால தான் போனாங்கன்னு வச்சுக்கலாம். திரும்ப அதே மனைவி வர்றாங்க. மீண்டும் உங்களுடைய கேரக்டர் நீங்க மாத்திக்கலன்னா, அந்த உறவை இழப்பீர்கள். இதே கேஸ் தான் ஒரு சாம்பிள் மாரி எல்லா விஷயத்துக்கும். அப்போ ஒரு பொருள் இழந்தீங்க. அந்த பொருள் திரும்ப வருது. நீங்கள் முதல் மாரியே இருந்தீங்கன்னா, திரும்ப அந்த பொருள் பெர்மனன்ட்டா போயிரும். அப்ப சனி பகவான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனீங்கன்னா, நீங்க ஜெயிச்சுருவீங்க. அப்போ எந்த மாரி ஒரு டெஸ்ட்டு? உறவுகளுக்குள் விரிசல், அடுத்து பணம், மனம் இந்த எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு செக். அப்ப யாருமே இப்ப இல்லங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு, இப்போ உறவுகளுக்குள் சேர்க்கை, பொருள் சேர்க்கை, நபர்கள் உதவி செய்றாங்க. அந்த மாரி ஸ்டேஜ் எல்லாம் இப்ப வருது. அதை கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உண்மையா, நேர்மையா அவங்ககிட்ட நடந்தீங்கன்னா, இது நிலைச்சுட்டே இருக்கும். நல்லா போயிட்டே இருக்கலாம். ஆனா, ஏமாத்தணும், பொய் சொன்னோம், நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா, அவரு கண்டத்தை தந்துருவார். அப்ப கண்டம் கடைசியா என்ன? சாப்டர குளோஸ் பண்ணி விட்டுரும். அது 1. அடுத்து இந்த காலகட்டத்தில உணவு பழக்கவழக்கம். அடுத்து நேரம் தவறாமை. நம்மளுடைய ஹெல்த் என்னவோ அத நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். இல்ல அப்டின்னா என்ன? கண்டம் அப்டின்னா என்னங்க? ஹாஸ்பிட்டலைசேஷன் தான். அப்ப உடம்பு நமக்கு போயிரும். அப்ப அந்த மாரியான காலகட்டம் தான் இது. அப்போ எல்லா விஷயத்திலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்து, டிசிப்ளின கடைபிடிச்சோம் அப்டின்னா, சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தா, சனி பகவான்னா உலோகம் இரும்பு. அப்ப இரும்ப நீங்க அதிகம் கூட வச்சுக்கோங்க. 1. அடுத்து இரும்ப கூட வச்சுக்கிறது அப்படின்னா என்னன்னா, இரும்பு வளையம் நம்ம கையில மாட்டிக்கலாம். கடைசிக்கு ஒரு வெள்ளி காப்பு போட்டுக்கலாம். வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். இரும்பே அவசியம் இல்ல. வெள்ளி இன்னும் சூப்பர் தான். ஏன்னா, சனி பகவானும், சுக்கிர பகவானும் ஃப்ரெண்ட்ஸ். அது 1. வெள்ளி அணிகலன்கள் அதிகம் அணியுங்க. அடுத்து காதுல இரும்பு சார்ந்த ஒரு தோடு அந்த மாரி அணியலாம். இதெல்லாம் இன்னும் சனி பகவான் தாக்கத்துலருந்து நம்ம இன்னும் பாசிட்டிவிட்டியா கொண்டு போகும். வழிபாடுன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு 2 இரும்பு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்வதால் இன்னும் சனியின் தாக்கத்திலிருந்து கன்னிராசிக்காரங்க தப்பிச்சிருவாங்க. அப்ப சனிக்கிழமை நாள் சனி பகவானை வழிபாடு செய்வதும், அடுத்து இரும்பு, வெள்ளி பொருட்களை அதிகம் உங்களோட டிராவல் பண்றதும் ரொம்ப நல்லது. இந்த சனி பகவான் பிரச்சனையிலிருந்து
தப்பிச்சிடலாம். இப்ப நம்ம 7 சனி மற்றும் சனி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுலேருந்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.